நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரச்சார களத்திலிருந்து நம்மளோட இருந்திருக்காங்க. சார், தொடர்ச்சியா பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. மக்களோட எழுச்சி எப்படி இருக்கு? உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு நீங்க போற இடங்கள்ல? வரவேற்பு பெரிய அளவிற்கு இருக்கு. எப்பவுமே எங்களை மக்கள் வரவேற்கத்தான் செய்வோம். ஏன்னா நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் இல்லையே, மக்களின் பிள்ளைகள், அவர்களிடமிருந்து அவர்களுக்காக வந்த பிள்ளைகள். அதனால பெரிய வரவேற்பு எங்களுக்கு எப்பவுமே கொடுப்பாரு. எங்க வேட்பாளர் பிள்ளைகளும் போற இடத்துல பெரிய வரவேற்பு இருக்குன்னு மக்கள் நம்மளை பெருமளவுக்கு ஆதரிக்கிறார்கள் தான் எனக்கு சொல்றாங்க. போட்டியிலேயே நாம் தமிழர் கிடையாது, உங்க பேரை பயன்படுத்தாத சில அரசியல்வாதி விமர்சனங்கள் செஞ்சதெல்லாம் பாக்குறோம். அதை நீங்க எப்படி எதிர்கொள்ள நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? போட்டியில நீங்க இல்லைன்னா நம்ம போட்டியில இல்லையா? போட்டியிலே இல்லாதவன் சின்னத்தை எதுக்கு எடுத்துக்கிட்டு ஆட்டம் காட்டினீங்க? எடுத்தீங்க. நான் கேட்ட சின்னங்களையெல்லாம் தனியே சுயேட்சை கொடுத்து என்னை அவமானப்படுத்தினீங்க. ஆட்டோ கேட்ட உடனே அப்படி 2 நாள் பொறுத்து வேற ஒரு சுயேட்சைக்கு இதே நிலத்தில் கொடுத்தீங்க. தீக்குச்சிகள் கேட்டேன், மறுபடியும் அதை சுயேட்சை கொடுத்தீங்க. தென்னந்தோப்பு கேட்டேன், மறுபடியும் அதையும் கொண்டு சுயேட்சை கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அதான் சட்டம். நீங்க அப்ப மாம்பழம், இந்த குக்கரு, சைக்கிள்லாம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா? உங்களோட கூட்டணி வச்சா அந்த சின்னங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருது. கூட்டணி வைக்கலைன்னா எடுத்து முடக்கிடுவீங்க. சரி, அவ்வளவு துணிவானவன் விட வேண்டியதானே? அவன் தான் போட்டி போடல, நீங்க கொடுத்தவன். 40 சுயேட்சையில வச்சு 40 தொகுதியில் 40 சுயேட்சையை போட வச்சது ஏன்? போட வச்ச எனக்கு 8ஆம் நம்பர்னா அவனுக்கு 10ல் வச்ச, 5ஆம் நம்பர்னா 7ல் வைக்கிற. அப்படின்னா நீ வாக்க அந்த சின்னத்தை சீமானுக்கு, இந்த சின்னம் அப்படி சீமானுக்கு போனோம்னு விவசாயம் நினைச்சு அடித்தட்டு மக்கள் அதில் போட்டு அவன் வாக்க சரிக்கணும்னு நினைக்கிற. பயப்படுறீல? பயப்படலப்பா. பயம் இல்லாம என்னை ஏவிட்ட.